பூமி அதிர்ச்சியிலே ஹல்லேலூயா அந்த கொல்கதா மலையில ஒரு பெரிய விரிசல் உண்டாகி அந்த விரிசலின் வழியாக அந்த ரத்தமும் நீரும் கரெக்டா அந்த விரிசல் எங்க உண்டாயிருக்குன்னா இடது பக்கத்திலே உண்டாயிருக்கு. தோத்திரம். அந்த ரத்தமும் நீரும் அந்த ஏற்பட்ட விரிசலின் வழியாக 20 அடி கீழே போயிருக்கு. போனா கரெக்டா அந்த 20 அடிக்கு கீழே அந்த உடன்படிக்கையின் பெட்டி ஹல்லேலூயா வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியம் இருக்கு. அந்த புதிய உடன்படிக்கையாக அவருடைய ரத்தம் பழைய உடன்படிக்கையாக அந்த உடன்படிக்கையோடு இணைந்த ஒரு செயல் அல்லது எத்தனை மகிமையா இருக்கிறது. ஹல்லேலூயா தோத்திரம். அதை கேட்க பார்க்க அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அந்த கண்டுபிடித்த அந்த ரிசர்ச்சர் அவ்வளவு ஆச்சரியப்படுகிறார். அவர் அந்த நரேட் பண்ணும் போதே தோத்திரம் அவரால் அதை தாங்கிக்க முடியாம அழுகுறார். நீங்க வீட்டுல போய் கூட அதை போட்டு பாருங்க. தோத்திரம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அவர் அந்த பிளட் சாம்பிள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல ரத்தம் இருந்துதான். அந்த ரத்தத்தை எடுத்து அந்த தூதனானவன் கொடுத்து இதை போய் நீ வைத்துக்கொள்ள ஆதாரத்துக்கு என்று கொடுக்கிறாரா. அவர் நான் இந்த ரத்தத்தை வைத்து நான் என்ன பண்ணி செத்து போன ஒரு ரத்தமாச்சே அப்படின்னு அவர் எடுத்துட்டு வந்துட்டு இஸ்ரேல் தேசத்திலே ஒரு பெரிய லேப்ல கொண்டு போய் அதை டெஸ்ட்டுக்காக கொடுக்குறாரு. கொடுத்தா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது செத்து போன ட்ரை பிளட். அல்ல ட்ரை பிளட்னா காஞ்சி போன ரத்தம். காஞ்சி போன ரத்தம்னா அது செத்த ரத்தம். இது என்ன பண்ண சொல்றீங்கன்னு. இல்லை இது ஹியூமன் பிளட்டான்னு கொஞ்சம் செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கன்னாராம். இது ஒரு மனித ரத்தமா, இது என்னன்றதே எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்களாம். உடனே அவங்க செக் பண்ணிட்டு இது மனித ரத்தம் தான் அப்படின்னாங்களாம். அப்ப இவர் கேட்டாராம் இது மனித ரத்தமானா அதுல குரோமோசோம்லாம் இருக்கும், அது ஒரு 48 hours ஆகுமா, 48 மணி நேரம் ஆகுமா, அது ஏதோ ஒரு டெஸ்ட்ல போட்டு அதை கண்டுபிடிப்பதற்கு. அப்ப அவங்க லேப்ல இருக்கவங்களாம் ஒருத்தர் பார்த்து சொன்னாங்க என்ன சார் கொண்டு வந்ததே செத்து போன ஒரு ரத்தத்தை காஞ்ச ரத்தத்தை கொண்டு வந்தீங்க, அதுல போய் குரோமோசோம் இருக்கான்னு செக் பண்ண சொன்னீங்கன்னா என்ன ஏதோ மனித ரத்தமான்னு கேட்டீங்க, செக் பண்ணி மனித ரத்தம்னோம். ஆனா இதுல போய் இதுல இந்த அணுக்கள் இருக்கா அது இருக்கான்னு செக் பண்ண சொல்றீங்களே இது என்ன இது அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னா வயசுக்கு எனக்காக பண்ணுங்க, எனக்காக அதை பண்ணுங்க, 48 நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் கேட்கறதுக்காக தயவுசெய்து எனக்காக அதை பண்ணி எனக்கு அதை சொல்லுங்கன்னு சொல்லி நான் 48 நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் போராடாம். அது போடும்போது அவர்களது ஆராய்ச்சியாளர்கள் அதை பார்த்து அதை அந்த ரிசல்ட்டை அப்பதான் எடுக்கிறாங்க. எடுக்கும் போது இவர் அங்க போயிட்டார். அதை போகும்போது அவங்க ஒருத்தர் ஒரே பேசுறாங்க. அந்த லேப்ல இருந்தவங்க அவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கூப்பிடுறாரோ அங்க கூப்பிடுறாரோ எல்லாரும் அங்க ஓடுறாங்களாம். பயங்கர புரியலையா என்னடா அது இவ்வளவு ஒரே லேபே ஒரு மாறி இருக்கே அப்படின்னும் போது அவங்க ஆச்சரியப்பட்டு அவங்க இவரை கூப்பிட்டு சொல்றாங்களா ஒரு ரத்தம்னா ஒரு மனித ரத்தம்னா அதுல 46 குரோமோசோம் இருக்கணும். எத்தனை குரோமோசோம் இருக்கணும்? ஆமா அதுல 23 அப்பாட்ட இருந்தும் 23 அம்மாட்ட இருந்து, ரெண்டு சைடு அம்மா சைட்ல இருந்து 23 அப்பா சைட்ல இருந்து 23 ஆக ஒரு மனிதனுடைய ரத்தத்துல ஆண் பகுதியும் சேர்ந்து சரியாக 23 சரியா இருக்கும். ஆனா இப்ப ரத்தத்துல பாத்தீங்கன்னா 23 அப்ப அம்மாட்டேந்து வந்த அந்த பங்கு தான் இருக்கான். அப்பாட்டேந்து வர வேண்டிய பங்கு ஒண்ணுமே ஒரே ஒண்ணுதான் இருக்கான், ஒரு ஒயிட் தான் இருக்கான். மீதி 23 அம்மாட்டேந்து வந்தது ஸ்லோகத்தில் அப்படியே இருக்கு. ஆனா தகப்பன்டேந்து வர வேண்டியது என்ன இருக்குது ஒன்னே தான் இருக்கானோ அது ஒரு மனுஷன் தேர்ந்து வந்த மாதிரி இல்லையா, அது தெய்வீகமா இருக்கு. ஒரு ஆணுடைய ரூபிலிருந்து வரப்பட்ட ஒரு குரோமோசோமாக அது இல்லை, வித்தியாசமாக இருக்கு அப்படின்றதை அவர்கள் அதை கண்டு சொன்னோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்பதான் இவர் சொன்னாரா இது கண்டிப்பாக மேசியாவுடைய ரத்தமாய் தான் இருக்க வேண்டும், அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் தான் இருக்க வேண்டும். ஏன்னா அப்ப அவங்க சொன்னாங்களா எந்த ஒரு குழந்தையும் இந்த மாதிரி ஒரு ரத்தத்துல உருவாக சான்ஸே கிடையாது. 23 கரெக்டா இருந்தா தான் ஒரு பேபியே உருவாகும். ஆனா இது இப்படி இருந்தா ஒரு பேபி உருவாகிறதுக்கு சான்ஸே இல்லையே, ரிமோட்டா இருக்கு. அப்பதான் சொன்னார் இது மேசியாவின் ரத்தம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், இது மேசியாவின் ரத்தம் தான் என்று சொன்னபோது அது எல்லாமே இன்னொரு ஆச்சரியமான காரியத்தை அவர்கள் சொன்னாங்களாம். அந்த ரத்தத்தை அவர்கள் பரிசோதித்து இது செத்த ரத்தம் இல்லை, இந்த ரத்தம் உயிரோடு கூட இருக்கு என்பதை சொன்னார்கள். அல்லேலூயா this blood is life. அதை சொல்லும் போது அவரே அழுகின்றார். அவர் அவ்வளவு பெரிய ரிசர்ச்சர் ஆர்காலஜிஸ்ட். அந்த காரியத்தை சொல்லும் போது அவரால் தாங்கிக்க முடியாம தோத்திரம் அவர் கண்கலங்கி சொல்லுகிறார். அல்லது அதர் மகிழ்ச்சியினாலே that blood is still alive அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா செத்த ரத்தமாக இருந்தா இவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது.
அந்த ரத்தத்திலே உயிர் இருந்தபடினால்தான் இது என்னைக்கோ நடந்த சம்பவம் இல்ல, சமீபத்தில் நடந்த சம்பவம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் இதை உலகத்திற்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். ஆச்சரியமான ஒரு செயலாக இது காணப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் எதற்கு அடையாளம் என்றால் தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறபடினாலே அதான் அவர்கள் சொல்லுகிறார், இனியும் அல்லேலூயா மறைக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு மறைபொருளும் இல்லை. அல்லேலூயா, வேதத்திலே சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் அல்லேலூயா நிரூபிக்கப்பட்டு வெளியரங்கமாக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டாகிவிட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளியாக்கப்படாத மறைபொருள்கள் இனி எதுவும் இல்லை என்பதை அந்த ரிசர்ச்சர் ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ்வளவு ரகசியங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு என்ன செஞ்சு விட்டார். இத்தனை காரியங்களை சொல்லி நம்பாம இருந்தா அவங்க என்னதான் செய்ய. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அந்த வெளியேறப்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அதை அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தின் வல்லமை அறிந்து கொள்ள, அல்லேலூயா, அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து ரத்தம்னு சொன்னோம்னா எந்த விதமான சந்தேகமும் இல்லாம தைரியமா சொல்லுங்க, அந்த ரத்தம் இன்னைக்கும் ஜீவனுள்ள ரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா, இன்னைக்கும் ஜீவனுள்ள. நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தாங்க மறைத்தாங்க, அவங்க ரத்தமா இல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய ஜனங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருக்கிறோம் ரத்தத்தினால், அதுல பரிந்து பேசுகிற ரத்தம், பேசுகிற ரத்தம். ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துல அல்லேலூயா விஞ்ஞான பூர்வமாக ஸ்தோத்திரம் அது நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு கட்டுக்கதையாக அல்ல, அல்லேலூயா, நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக அது மாறிவிட்டது. அல்லேலூயா, nobody can deny that. யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா, கர்த்தர் அதை அல்லேலூயா தெளிவாக இந்த உலகத்திற்கு அதை நிரூபணம் செய்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இதுல என்ன தெரியுமா, பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்ட எதுவுமே கட்டுக்கதைகளே அல்ல. அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை பற்றி கண்டுபிடிக்கப்பட்டது உண்மையானால் மோசே இருந்தது உண்மை. அல்லேலூயா, நம்முடைய ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்துறது உண்மை. யோர்தான் பிளந்தது உண்மை. எரிகோவின் மதுகள் விழுந்தது. அல்லேலூயா, எத்தனை ட்ரூத் வருது பாருங்க. அல்லேலூயா, இந்த உடன்படிக்கை பற்றினாலே, இந்த உடன்படிக்கை பற்றி கண்டுபிடிக்கப்பட்டபடினாலே, அல்லேலூயா, எழுதப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் உண்மை என்பதை அதை ஆண்டவர் நிரூபித்து விட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால வேதத்தை தைரியமா கையில ஏந்தி நில்லுங்க. அல்லேலூயா, வேதத்தை தூக்கிறதுக்கு ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, ஒரு நாள் என்ன செய்யாதீங்க. ஆமா, ஒழிச்சு கொண்டு வராதீங்க பைபிள. அல்லேலூயா, சபைக்கு யாரா பார்த்துருவாங்களா, எங்க சர்ச்சுக்கா தெய்வம் வாங்கியா பைபிள. அல்லேலூயா, இந்த வேதம் உண்மை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இதுல எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் 100% உண்மை. அல்லேலூயா. இந்த வேதத்தை நாம் தூக்குவதற்கு சுமப்பதற்கு நம்ம நிச்சயம் வேண்டாம், நாம் வெட்கமே பட வேண்டாம். அதுக்குன்னு அழகா ஒரு பேக வாங்கி அதை உள்ள வச்சு ஒழிச்சு யாருக்கும் தெரியாம. சிலர் பார்த்தீங்கன்னா மனைவி மாற்று பைபிளை கொடுத்துருவாங்க, இவங்க ஜாலியா கை வீசிட்டு வருவாங்க. இங்க வந்து வாங்கிப்பாங்க, சர்ச்சில் இருந்து வாங்கிக்கிறேன், நீ பைபிளை முதல்ல எடுத்துட்டு போ, நீங்க சுமந்து வாங்க பைபிள. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய கணவன்மார் பார்த்தீங்கன்னா பைபிளை யார்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆமா, சில மனைவிமாரும் கணவனை பைபிளை சுமக்க விட மாட்டாங்க. கொடுங்க, நான் பேக்ல எடுத்து வரேன், நீங்க வாங்க. ரொம்ப தான் செய்யாதீங்க அதை. அல்லேலூயா, ரொம்ப சேவை செய்யறாங்க. கணவனுக்கு பைபிளை கூட தூக்க விடாம அப்படிலாம் தயவுசெய்து ஒரு தப்பு பண்ணாதீங்க. உங்க கணவனை வேதத்தை சுமக்க வைங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் மணிப்பச வாங்கி வச்சுக்கிறது, ஸ்தோத்திரம், பிரைஸ். அதை மட்டும் காசு வச்சுக்கிறது, எப்போதும் கையில காசு வச்சுக்கிறது இல்ல. கணவன் மேல யாரா மணிப்பச கொடுத்து விடுவீங்களா மனைவிட்ட, நீ வச்சுக்கோமா, நான் சர்ச்சுக்கு போய் நான் வாங்கிக்கிறேன்னு. அதை மட்டும் பத்திரமா வச்சுக்கிறியா, கொடுக்காம இந்த வயலை கொண்டுப்பா, நான் அங்க வந்து வாங்கிக்கிறேன். அவ்வளவு அழைச்சு உண்மையில வேலை புத்தகம் எங்க போனாலும் சுமந்துட்டு போங்க. அல்லேலூயா, சர்ச்சுக்கு வரும்போது கையில பைபிளோட நீங்க வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மேல ஏறும்போது கையில பைபிளோட ஏறுங்க. அது எவ்வளவு மகிமையான ஆசீர்வாதம் தெரியுங்களா. அல்லேலூயா, அந்த வேதத்தை நீங்க சுமக்கும் போது அது உங்களை என்ன செய்யும், கனப்படுத்தும். அல்லேலூயா, வேதத்தை சுமங்க.
வேதத்தை கை எங்க போனாலும் கையில பைபிள் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய கணத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஏன்னா எல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்கையா பயப்படலாம்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அவ்வளவு அந்த உண்மைகளை ஆண்டவர் நமக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அதனால அன்பு சேவை செய்யற மாதிரி பெருமைமாருடைய பைபிளை ஒரு நாள் எடுத்து வராங்க. அவங்க பைபிளை அவங்களே எடுத்து வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப சேவை செய்ய விரும்பினா அவங்க மணிப்பர்சன்ட் எடுத்து வந்திருக்கேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, அதனால இது I am so excited to speak about the blood of the lamb. அதனால இந்த ரத்தத்தை குறித்தே பேச வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ள ரொம்ப ஒரு ஆசை. அதனால இந்த ரத்தத்தை குறித்தே இன்னைக்கு மாலையில உங்களோடு கூட பேச போகிறேன். ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தை குறித்து நம்ம தியானிக்க நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமை உண்டாகுங்க. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தவே நான் சொன்னார்ல, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நல்ல தியானம் பண்ணிட்டே இருக்கேன். அதனால உண்டாகவே நன்மைகள் ஆசீர்வாதங்களை சிந்தித்துக் கொண்டே இருங்க. இந்த ரத்தம் தான் உங்களை விடுவிக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும். ஏன்னா இந்த வெளியேறப்பட்ட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு நம்மளை ஆண்டவர் என்னவாயிருக்கிறார்? ஆண்டவர் நம்மளை என்னவாயிருக்கிறார்? ரத்தம் சொல்லுங்க. என்னவாயிருக்காரு? God has made us righteous. ஏன் இதை சொல்றேன்னா இது ரொம்ப முக்கியம். நல்லா சொல்லுங்களேன். ஆண்டவர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கார். இந்த சத்தம் போதாது. இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்னொரு தடவை. ஏன் சொல்றேன்னா இந்த வார்த்தை கண்டுதான் பிசாசு நடுக்குவான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க சொன்னீங்களே ஆண்டவர் என்னை எதனால ரத்தத்தினால. அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையை கண்டு பாதாளமே நடுங்கும். அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையை கண்டு பாதாளமே நடுங்கும். ஏன் நான் சொல்றேன்னா ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். அதுல ஒரு தேவ மனுஷன் பிசாசு வர்த்திக்கிறார். அப்ப லூசிபர் ஆவி அந்த லேடிக்குள்ள வருது. லூசிபருடைய ஆவியே சண்டை போடுது அந்த ஊழியக்காரனோட. நான் உன்னை பழி வாங்கறதுக்காக நான் வந்திருக்கேன். நீ என்ன எங்க ராஜ்யத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு லூசிபரே பேசுறான். ஒரு பொம்பளை இதுல ஆம்பளை மாதிரி பேசுறான். பேசிட்டு நான் பார்வனை பழி வாங்கிறேன் பாரு. உன்னை இந்த ஊழியக்கார உன்னால என்ன செய்யறோம் அப்படின்னு என்னால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு. ஏன் ஒண்ணும் செய்ய முடியாது? நீங்களா ரைச்சஸ், இது நீங்களா நீதிமான் ஆக்கிட்டாரு ஆண்டு உங்களை. அதனால என்ன செய்ய முடியாது? உங்களை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம பயந்துட்டு இருக்கோம். அது நம்மளை தொட அது பயந்துட்டு இருக்கு. நம்மளை தொட பேய் பயந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஐயோ பேய். ஆனா இங்க உள்ளவருக்கு என்ன ஆட்டத்துக்கும் குதிக்க அளவே இருக்காது. ஆனா பேய் அது உங்களுடைய எண்ணி தொட அது பயப்படுமே. அது சொல்லிட்டு ஐயோ நான் ஒண்ணு செய்ய முடியாது. நான் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா உனக்கு பின்னாடி 2 தூதர் நின்று இருக்கான். யார் நின்று இருக்கா? ஆமா. எப்படி நின்றுக்கான்னா பட்டயத்தோட நின்றுட்டு இருக்கான். அதனால நான் பேசதான் முடியும், உன்னை தொடவே முடியாது. நம்ம என்ன தோற்றாத ஏகப்பா பார்த்து ஜோம் பண்ணுங்க. அது நம்மளை கண்டு அது பயப்படுதியா? நம்ம அதை கண்டு ஏன் பயப்படணும்? சிலர் பார்த்தீங்கன்னா நைஸா எல்லா ஜபத்துக்கும் உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லா ஆராதனைக்கும் உட்கார்ந்து